ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைலில் சம்மந்தி செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு சீக்கிரமாக பார்த்தலாம். சுட சுட சாப்பாட்டுக்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களால் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியல, சட்டுன்னு இதை ஒரு சம்மந்தி செஞ்சு சுட சுட சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். வாங்க செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கருவேப்பிலையை போட்டு வதக்கக்கூடாது, ஏன்னா கலர் மாறிடும். அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. அரை துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம், ஜீரகம் அரை ஸ்பூனுங்க, தேவையான கல் உப்பு. நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆற வச்ச நம்ம வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து வெங்காயத்தை, காஞ்ச மிளகா, புளி, கருவேப்பிலை இது மிக்சியோட அந்த தேங்காய் போட்டிருக்கோம்ல மிக்சியில் அதோடு சேர்த்துட்டேன். இதை நல்லா குறன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேரளா சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையில் நல்லா உருண்டையாக ஆளுக்கு எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம சுட சுட சாப்பாட்டில் வச்சு கொடுத்தோம்னா இந்த சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம சோறு சுட சுட தட்டில் வச்சு சாப்பிட்றலாம். சோறு போட்டாச்சு, நம்மளோட கேரளா சம்மந்தியும் வச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நெய் ஊற்றிங்க. நம்மளோட சம்மந்தியை வச்சு சுட சுட இதை மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம அடிமையாகிடுவோங்க இந்த துவையலுக்கு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.